ஹலோ வணக்கம். இன்றைய ஹைலைட் ஸ்பாட் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது நல்லூர் கந்தசுவாமி கோயில். யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்களில் ஒன்றாக திகழும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஈழத்து இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாகும். நல்லூர் கோவிலானது கிறிஸ்துக்கு பின் 948ஆம் ஆண்டில் கலிங்க மாகன் என்பவரால் முதலில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த செண்பக பெருமாள் சபுமல் குமாரையா என்பவரால் இது ஒரு பெரிய கோட்டை போன்ற அமைப்பாக மீள கட்டப்பட்டது. போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் இடிக்கப்பட்டது. தற்போதைய கோவில் 1734ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்களின் அனுமதியுடன் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவரால் அதே இடத்தில் மீளமைக்கப்பட்டது என வரலாறு கூறுகின்றது. இதன் கட்டிடக்கலை மற்றும் அமைப்பானது பார்ப்போரை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கோவிலானது திராவிட கட்டிடக்கலை முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கோபுரங்கள் கோவிலின் 4 திசைகளிலும் பிரம்மாண்டமான ராஜ கோபுரங்களாக அமைந்துள்ளன. குறிப்பாக தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானது. இலங்கையிலேயே மிகவும் நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் பராமரிக்கப்படும் கோவில்களில் இது முதன்மையானது. கருவறைக்கு நேர் எதிரே பித்தளை மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட உயரமான கொடிமரம் அமைந்துள்ளது. கந்தசுவாமி ஆலய முக்கிய திருவிழாக்களாக வருடாந்தம் நடைபெறும் மகோத்சவம் உலக புகழ் பெற்றது. இது ஆடி ஆவணி மாதங்களில் 25 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும். திருவிழாவின் ஆரம்ப நிகழ்வாக கொடியேற்றம் நடைபெறும். 24ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறும். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். சப்பரம் மற்றும் தீர்த்த திருவிழாக்கள் நடைபெறும். இவை இறுதி நாட்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளாகும். சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி காலத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வாகும். நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் நடைபெறும் வழிபாடுகள் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கால நேரத்துக்கு கட்டுப்பட்டவை. இங்கு நடைபெறும் நித்திய பூசைகள் மற்றும் விசேட வழிபாடுகள் சிறப்பு பெற்றவையாகும். நித்திய பூசைகள் அதாவது தினசரி வழிபாடுகள் கோவிலில் தினமும் 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பூசையும் அதற்குரிய மந்திரங்கள் மற்றும் மேலதாளங்களுடன் மிகச் சரியாக குறித்த நேரத்தில் ஆரம்பமாகும். திருப்பள்ளி எழுச்சியானது காலை 5 மணிக்கு இடம்பெறுகிறது. அதிகாலையில் இறைவன் துயில் எழுப்பப்பட்டு நடை திறக்கப்படும். இது முதல் பூசையாக கருதப்படுகிறது. காலை சந்தி பூசையானது சூரிய உதய நேரத்தில் நடைபெறும் வழிபாடாகும். உச்சிகால பூசை 11:45 முதல் 12 மணி வரை நண்பகலில் நடைபெறும். இந்த பூசை மிகவும் விசேடமானது. இதன் பின்னர் நடை சாத்தப்படும். சாயாராட்சை பூசையானது 4:30 தொடக்கம் 5 மணி வரை மாலை நேரத்தில் நடை திறக்கப்பட்டதும் நடைபெறும் முதல் பூசை இதுவாகும். 2ஆம் கால பூசை மாலை பூசையை தொடர்ந்து நடைபெறும் அடுத்த கட்ட வழிபாடாகும். அர்த்தராம பூசை இரவு 7 தொடக்கம் 7:30 மணி வரை அன்றைய தினத்தின் இறுதி பூசை. இதன் போது இறைவனுக்கு விசேட ஆராதனைகள் செய்யப்பட்டு நடை சாத்தப்படும். தினசரி பூசைகள் தவிர வாராந்த மற்றும் மாதாந்த விசேட வழிபாடுகளும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. வெள்ளிக்கிழமை வழிபாடுகளாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் விசேட அபிஷேகங்களும் மாலை வேளையில் வசந்த மண்டப பூசையும் நடைபெறும். பின்னர் சுவாமி உள்வீது உலா வருவார். கார்த்திகை விரதமானது ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருக பெருமானுக்கு விசேட பூசைகளும் உள்வீதி புறப்பாடும் நடைபெறும். சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமானுக்குரிய இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறும். ஆண்டுதோறும் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் நடைபெறும் 25 நாள் திருவிழா மிக முக்கியமானது. ஒவ்வொரு திருவிழா நாளிலும் சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் போன்றவற்றால் திருவி அபிஷேகம் நடைபெறும். மூலஸ்தானத்தில் பூசை முடிந்ததும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட ஆராதனைகள் நடைபெறும். பூசை முடிந்ததும் சுவாமி மயில் வாகனம், ஆட்டு வாகனம், சிங்க வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் ஏறி உள்வீதி மற்றும் வெளிவீதி உலா வருவார். பக்தர்கள் தங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து கொள்ளுதல். அடியார்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்த அங்க பிரதட்சணம் செய்தல். அதாவது முன்காலை வேளையில் ஈரத்துணியுடன் கோவில் வீதியை சுற்றி உருண்டு வந்து வழிபடுவர். மெதுவாக அடிமேல் அடி வைத்து கோவில் வீதியை சுற்றி வருதல். இதனை அடி அழித்தல் என குறிப்பிடுவர். திருவிழா காலங்களில் கைகளில் தீச்சட்டி ஏந்தி வந்து முருகனை வழிபடுதல் போன்றன பக்தர்களின் வழிபாட்டு முறைகளாகும். நல்லூரில் வழிபாடு செய்யும் போது அமைதியை பேணுவது, அர்ச்சனை தட்டுகள் மற்றும் பூக்களை வரிசையில் நின்று வழங்குதல், வழிபாட்டின் போது தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்தல் போன்றன வழிபாட்டு விதிமுறைகளாக இங்கு பின்பற்றப்படுகின்றன. முருகனின் சிந்தனையோடு இருப்பது இங்குள்ள மரபாகும். நல்லூர் கோவில் நிர்வாகம் அதன் கடுமையான ஒழுக்க விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் பெயர் பெற்று காணப்படுகின்றது. விநாயக பெருமானுக்குரிய இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறும். ஆண்டுதோறும் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் நடைபெறும் 25 நாள் திருவிழா மிக முக்கியமானது. ஒவ்வொரு திருவிழா நாளிலும் சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் போன்றவற்றால் திருவி அபிஷேகம் நடைபெறும். மூலஸ்தானத்தில் பூசை முடிந்ததும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட ஆராதனைகள் நடைபெறும். பூசை முடிந்ததும் சுவாமி மயில் வாகனம், ஆட்டு வாகனம், சிங்க வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் ஏறி உள்வீதி மற்றும் வெளிவீதி உலா வருவார். பக்தர்கள் தங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து கொள்ளுதல். அடியார்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்த அங்க பிரதட்சணம் செய்தல்.
அதாவது முன்காலை வேளையில் ஈரத்துணியுடன் கோவில் வீதியை சுற்றி உருண்டு வந்து வழிபடுவர். மெதுவாக அடிமேல் அடி வைத்து கோவில் வீதியை சுற்றி வருதல் இதனை அடி அழித்தல் என குறிப்பிடுவர். திருவிழா காலங்களில் கைகளில் தீச்சட்டி ஏந்தி வந்து முருகனை வழிபடுதல் போன்றன பக்தர்களின் வழிபாட்டு முறைகளாகும். நல்லூரில் வழிபாடு செய்யும் போது அமைதியை பேணுவது, அர்ச்சனை தட்டுகள் மற்றும் பூக்களை வரிசையில் நின்று வழங்குதல், வழிபாட்டின் போது தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்தல் போன்றன வழிபாட்டு விதிமுறைகளாக இங்கு பின்பற்றப்படுகின்றன. முருகனின் சிந்தனையோடு இருப்பது இங்குள்ள மரபாகும். நல்லூர் கோவில் நிர்வாகம் அதன் கடுமையான ஒழுக்க விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் பெயர் பெற்று காணப்படுகின்றது. ஆண்கள் கோவிலுக்குள் நுழையும் போது மேற்சட்டை அணியாமல் செல்ல வேண்டும். வேஷ்டி அணிவது மரபாகும். நேர முகாமைத்துவம் பேணப்பட்டு பூசைகள் மிகச் சரியாக குறிக்கப்பட்ட நேரத்திற்கு தொடங்கும். கோவிலுக்குள் தேவையற்ற சத்தம் போடுவதோ அல்லது கைபேசி பயன்படுத்துவதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பெயர் பெற்று விளங்குகிறது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் ஆன்மீக சிறப்பு என்பது வெறும் வழிபாட்டுடன் மட்டும் நின்றுவிடாமல் அது ஒரு ஆழமான தத்துவத்தையும் வாழ்வியல் ஒழுக்கத்தையும் உள்ளடக்கியது. நல்லூரின் மிக முக்கியமான ஆன்மீக சிறப்பு என்னவென்றால், இங்கு கருவறையில் உருவச்சிலைக்கு பதிலாக வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வேல் என்பது முருகப்பெருமானின் சக்தியின் வடிவம். இது கூர்மை, அகலம் மற்றும் ஆழம் ஆகிய 3 தன்மைகளை கொண்டது. இது மனிதனின் அறிவு கூர்மையாகவும் பரந்த சிந்தனையுடன் ஆழமான புரிதலுடனும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. உருவமற்ற அல்லது அருவுருவ நிலையில் இறைவனை தரிசிப்பது இங்குள்ள தனிச்சிறப்பாகும். ஆன்மீகம் என்பது மன தூய்மை சார்ந்தது என்பதை நல்லூர் நிர்வாகம் செயலில் காட்டுகிறது. கோவிலில் உட்புறம் மற்றும் வெளிவீதி எப்போதும் மிக தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. இந்த தூய்மை இறைவனை தரிசிக்க செல்லும் ஒரு பக்தனுக்குள் இயல்பாகவே ஒரு அமைதியையும் மன ஒருமைப்பாட்டையும் உருவாக்குகிறது. பூசைகள் ஒரு நிமிடம் கூட தாமதமின்றி சரியாக நடைபெறுவது கால நேரத்தை மதிக்கும் ஆன்மீக பண்பை வலியுறுத்துகிறது. ஆண்கள் மேற்சட்டை அணியாமல் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்ற விதி ஒரு முக்கியமான ஆன்மீக தத்துவத்தை கொண்டுள்ளது. இறைவன் முன்னால் அனைவரும் சமம் என்பதையும், மனிதர்கள் தங்கள் அந்தஸ்து, செல்வம் போன்ற அகங்காரத்தையும் கலற்றிவிட்டு எளிய நிலையில் இறைவனை சரணடைய வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது. மற்ற பெரிய கோயில்களைப் போலன்றி நல்லூரில் தேவையற்ற சத்தங்கள் தவிர்க்கப்படுகின்றன. பக்தர்கள் அமைதியாக வரிசையில் திரண்டு தரிசிப்பது, கோவிலுக்குள் நிலவும் நிசப்தம் போன்றவை ஒருவரை தன்னை அறியாமலேயே தியான நிலைக்கு இட்டுச் செல்லும். மௌனம் என்பது இறைவனின் மொழி என்பதை உணர்த்தும் விதமாக இங்குள்ள சூழல் அமைந்திருக்கும். நல்லூர் திருவிழா காலங்களில் பக்தர்கள் மேற்கொள்ளும் நேர்த்திக் கடன்கள் தூக்குக்காவடி, தீச்சட்டி ஏந்துதல், அங்க பிரதட்சணம் மிகவும் பிரபல்யம் பெற்றவையாகும். இவை வெறும் சடங்குகள் மட்டுமல்லாமல் உடலையும் மனதையும் வருத்தி இறைவனுக்காக அர்ப்பணிக்கும் பக்தி யோகத்தின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றன. ஈழத்து ஆன்மீக வரலாற்றில் எந்தவித அரசியல் அல்லது வெளி சக்திகளின் தலையீடும் இன்றி ஒரு குறிப்பிட்ட பரம்பரையினரால் மாப்பான முதலியார் வழித்தோன்றல்கள் பல நூற்றாண்டுகளாக அறநெறி மாறாமல் நிர்வகிக்கப்படுவது இக்கோவிலின் ஆன்மீக பலமாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் நல்லூர் கந்தன் வழிபாடு என்பது ஒரு பக்தனை ஒழுக்கம், அறிவு மற்றும் எளிமை ஆகிய 3 நிலைகளிலும் செம்மைப்படுத்துகிறது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஆன்மீக தலமாக மட்டுமின்றி இலங்கையின் வடபகுதியில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பறைசாற்றுகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகை பருவ காலமாக ஆண்டுதோறும் நடைபெறும் 25 நாள் திருவிழா காலத்தில்தான் சுற்றுலா பயணிகளின் வருகை உச்சத்தில் இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. இக்காலத்தில் புலம்பெயர தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கில் யாழ்ப்பாணத்தில் குவிவார்கள். தென்னிலங்கையில் இருந்து வரும் சிங்கள மற்றும் ஏனைய இன பயணிகள் வார இறுதி நாட்களில் அதிக அளவில் வருகை தருகின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய காரணங்களுள் ஒன்றாக கட்டிடக்கலை காணப்படுகிறது. திராவிட பாணி கட்டிடக்கலை, பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் புகைப்பட கலைஞர்களையும் கட்டிடக்கலை ஆர்வலர்களையும் ஈர்க்கின்றன. இலங்கையிலேயே மிகவும் சுத்தமான மற்றும் நேர மேலாண்மையை சரியாக பின்பற்றும் கோவில் என்பதால் அமைதியை விரும்பும் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக வருகை தருகின்றனர். யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராக நல்லூர் விளங்கியதால் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான களமாகவும் காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் கோவிலின் புனிதத்தை பேணுவதற்காக சில கடுமையான விதிகளை விதித்திருக்கிறது. அவற்றுள் ஆடை கட்டுப்பாடு முக்கியமானதாகும். ஆண்கள் மேற்சட்டை அணியக்கூடாது, வேஷ்டி அல்லது நீளமான காட்சட்டை அணிந்திருக்க வேண்டும் என்பதுடன் பெண்கள் கண்ணியமான முறையில் ஆடை அணிந்திருக்க வேண்டும். அரை காட்சட்டை அல்லது மிக குட்டையான ஆடைகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. கோவிலின் உட்புறத்தில் புகைப்படம் எடுக்க அல்லது வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிவீதி மற்றும் கோபுரங்களை வெளியில் இருந்து புகைப்படம் எடுக்கலாம். காலணிகளை கோவிலுக்குள் வெளியே இதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் விட்டுச் செல்ல வேண்டும். கோவிலுக்குள் கைபேசி பயன்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. சைலண்ட் மோடில் வைப்பது அவசியமாகும். யாழ்ப்பாண நகரின் மையப்பகுதியில் இருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவிலேயே கோவில் அமைந்துள்ளதால் முச்சக்கர வண்டிகள் அல்லது பேருந்துகள் மூலம் கோவிலை எளிதாக அடைவதற்கு போக்குவரத்து வசதிகள் காணப்படுகின்றன. அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்காக கோவிலை சூழ பல தங்குமிட வசதிகளும் உணவகங்களும் உள்ளன. நல்லூர் கோவில் ஒரு வழிபாட்டு தலம் என்பதால் அங்கு நிலவும் நிசப்தத்தையும் கலாச்சார விழுமியங்களையும் மதித்து நடப்பது சுற்றுலா பயணிகள் மீது நல்லதொரு மரியாதையை தோற்றுவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.